புதுச்சேரியில் உறவினர் வீட்டில் 13 சவரன் நகைகள் 3 லட்சம் ரொக்கம் திருடு போன வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மோதலில் தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். விவசாய திட்டங்களை புறக்கணிக்கும் வகையில் மத்திய அரசின் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக MP வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலய கும்பாபிஷேக பூர்வாங்க பணிகள் பாலாயத்துடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் திடக்கழிவை முறையாக வெளியேற்றப்பட்டதாக தொழில் நிறுவனம் ஹோட்டல்கள் சான்றிதழ் பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு குழுமம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள பழமையான பேருந்து நிழற்படையை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தார். புதுச்சேரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.